சம்திங் என்ன செய்யறாங்க, வாக்கிங் நடந்துட்டு போறாங்களா, வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வச்சுட்டு இந்த பிக்சர்ல நம்ம ஈஸியா பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஒரு லேடி ஒருத்தங்க நடந்து போறாங்க. அப்ப இந்த ஆன்சர் இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னு சொன்னா, சாரி, இப்ப மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் இருக்குது என்ன the lastல. So we can choose that answer very easily. In that place there is a lady with a walking stick in the middle of the picture. ஓகே, அப்ப ஈஸியா நீங்க ஃபில் பண்ணிடலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா a man carrying two bags is a man carrying two bags. ஒரு ஆண் வந்துட்டு 2 பேக்ஸ தூக்கிக்கிட்டு, அப்ப இங்க பாக்குறீங்க முதலாவது அந்த லேடிக்கு வாக்கிங் ஸ்டிக்கு பக்கத்துல ஆண் வந்துட்டு என்ன, அவர் வந்துட்டு சும்மா நிக்கிறாரு. அங்கால தங்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து நடந்து போறாரு. அங்கால இங்கால வரல, அங்கால போறாரு. சோ வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எதுவும் வேர்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ப்ஸோ சம்திங் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி பாக்குறோம். டென்ட், மேன், ஹெவி, பிஸியஸ்ட், கிரவுடட், லேம்ப் போஸ்ட், லேடி, மேலுக்கு வந்துட்டு லீவிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பின்னுக்கு வந்து பார்ப்போம், லீவிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கு மெச்சிங்கா பின்னுக்கு இருக்குதான்னு பார்த்தா த பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கு, இந்த இடத்தை விட்டு ஒரு ஆண் வந்துட்டு 2 பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து பின்னிடலாம் அந்த பிளேஸ்ல வந்துட்டு the man carrying 2 bags is leaving the place அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணலாம். சோ அடுத்ததுல வந்துட்டு the bags look, அவர் வந்துட்டு 2 பேக்க வந்துட்டு தூக்கி இருக்காரு. அது வந்துட்டு நம்ம பாக்குற வியூல வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்குது. சோ வந்துட்டு நம்ம இங்க அதுக்கு மெச்சிங்கா வந்து நம்ம இங்க ஏதாச்சும் வேர்டிங் பாக்குறோம். சேல்ஸ்மேன் முடிஞ்சு, லீவிங் முடிஞ்சு, பயஸ் முடிஞ்சு, மேன் வந்துட்டு முடியல, ஹெவி முடிஞ்சு, சாரி ஹெவி முடியல, அடுத்து லேடியும் முடிஞ்சு. சோ வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் the bags look heavy, பாரமா இருக்கி. the bags look heavy அப்படின்னு சொல்லல, பாரமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அவர் கையை வந்துட்டு தூக்கி நம்ம பிடிச்சிக்கிறது, கேஷுவலா தூக்கல. ஓகே, அடுத்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா தி ஏரியா அரவுண்ட் த கவுண்டர் இஸ், தி ஏரியா அரவுண்ட் த கவுண்டர் இஸ் என்றா அந்த கவுண்டரை சுத்தி இருக்கிற அந்த ஏரியா, அதாவது நமக்கு எவ்வளவு அந்த கவுண்டர்னு தெரியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலை விளங்குது, என்ன நிறைய பேர் வந்துட்டு நிக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சோ வந்துட்டு we can choose very easily that word crowded in this place. The area around the counter is crowded அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா டூன்னு சொல்லி வருது. வேற அங்கால வந்து கேன் ஆல்சோ பி சீன் இன் த பிக்சர். டூன்னு சொல்லி இருக்கு, ஏதோ ஒன்று டூன்னு சொல்றாங்க, கேன் ஆல்சோ பி சீன் இன் த பிக்சர். சோ நம்ம இந்த ஆன்சர்ல செக் பண்றோம். சேல்ஸ்மேன் முடிஞ்சுது, லீவிங் முடிஞ்சு, பயஸ் முடிஞ்சு, ஹெவி முடிஞ்சு, கிரவுடட் முடிஞ்சு, லேடி முடிஞ்சு. சோ வந்துட்டு லேம்ப் போஸ்ட் சொல்லி இருக்கு. நம்ம பார்ப்போம் லேம்ப் போஸ்ட் 2 இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க சேல்ஸ்மேனுக்கு பக்கத்துல ஒன்று இருக்குது, அங்கல கோணலா தொங்கல வந்துட்டு ஒன்று இருக்குது. சோ வந்து நம்ம ஈஸியா கொண்டு வரோம் டூ லேம்ப் போஸ்ட் கேன் ஆல்சோ பி சீன் இன் த பிக்சர் அப்படின்னு சொல்லி அதையும் ஃபீல் பண்றோம். அடுத்த சென்டென்ஸுக்கு போனோம்னா தேர் இஸ் அப்படின்னு சொல்லி வருகிறது. தேர் இஸ், அதுக்கப்புறமா நீங்க பாருங்க தேர் இஸ் வந்துட்டு தானே தேர் இஸ் a man, அந்த லேம்ப் போஸ்டுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு மேன் நிக்கிறாரு. என்ன சோ வந்துட்டு நம்ம ஈஸியா சொல்லலாம் தேர் இஸ் a man between the lamp post. அப்படியே சொல்ல போறீங்க, டென்ட் இருக்குது. சோ நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒரு விஷயத்தை தானே. சோ வந்துட்டு தேர் இஸ் a tent between the lamp posts ன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா அடுத்த சென்டென்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா வருது, அங்கல வந்துட்டு ஸ்பேஸ் வருது. ஸ்டாண்டிங் நியர் ஒன் லேம்ப் போஸ்ட் சீம்ஸ் டு பி டாக்கிங் டு சம்வன். ஸ்டாண்டிங் நியர் ஒன் லேம்ப் போஸ்ட்ங்கிறது என்னன்னா நியர் அங்கக்கலாம் லேம்ப் போஸ்டுக்கு பக்கத்துல நிக்கிறாராம், நிக்குது அப்படின்னு சொல்லுது, யாருன்னு சொல்லல. டு பி டாக்கிங் டு சம்வன், டு பி டாக்கிங். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டூக்கு பக்கத்துல வந்து பி என்று வருது தானே, பிக்கு பக்கத்துல இன்னொரு வேர்ப் வந்துட்டு வர இயலாது. ஒரு வேர்புக்கு பக்கத்துல எப்பவுமே இன்னொரு வேர்ப் வர மாட்டுச்சு. அப்படி வரணும்னு சொன்னா அது வந்துட்டு ஜெரண்ட் நவுனா இருக்கணும், அதாவது ஐஎன்ஜி வேர்ப் ஃபார்மேட்டா இருக்கணும், அப்படி இல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு டிப் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாண்டிங். அப்ப வட்டத்துல நம்ம பார்க்கலாம் அந்த லேம்ப் போஸ்டுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆம்பளை 2 வந்துட்டு ஜென்ஸ் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. சோ வந்து நம்ம ஈஸியா சொல்லலாம் a man standing near one lamp post seems to be talking to someone. சோ நம்ம அதையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். the lastல வந்துட்டு this is one of the அப்படின்னு சொல்லி இருக்கு, ஸ்பேஸ் வருது, days at the market place. இப்ப லாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு மிஞ்சி போறது என்ன, வடத்துல வந்துட்டு
பிஸியஸ்ட்ங்கிறது மட்டும் தான் மிஞ்சுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டேஸ் எட் த மார்க்கெட் பிளேஸ். ஸோ வந்துட்டு அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு விதமான கொஸ்டின் தான். வந்து 18ல வந்து உங்களுக்கு வந்துட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு, அதாவது கொஞ்சம் அவங்க அட்வான்ஸ் ஆக்கினாலும் அந்த கொஸ்டின் பெட்டனை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க தந்திருந்தாலும் அதை உங்களை யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா இங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வேர்ட்ஸை வந்துட்டு நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி போடக்கல, நீங்க ஒவ்வொன்றை வாசிச்சுட்டே போகணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கரெக்டா போட்டுட்டே போகணும்னு யோசிக்க கூடாது. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா, நீங்க அப்படியோ வாசிச்சுட்டே போங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான இது சொல்லுவேன்டா, நீங்க எந்த ஆன்சருமே போடாமலுக்கு நீங்க ஃபுல்லா ஒரு வாசிங்க. ஒரு வித்தின் ஒரு 1 minute 2 minutesக்குள்ள இதை ஃபுல்லா வாசிச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியா ஏதாச்சும் வேர்ட் வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா முடியும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. இது வந்துட்டு 2019 பாஸ் பேப்பர் வந்தீங்கன்னா பேப்பர் 1 வந்துட்டு பேப்பர் 1 பத்தி மட்டும் தானே நான் டெஸ்ட் 3 மட்டும் கதைக்கிறதால நான் சொல்றேன். இதுல வந்துட்டு போன வருஷம் அவங்க வந்துட்டு மார்க்ஸ் எலோகேட் பண்ணிருக்கிற விதத்தை பாருங்க. ரீடிங் சொல்லி முதலாவது டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு 1x5 into total 5 marks. செகண்ட் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு vocabulary எடுத்திருக்காங்க. தேர்டும் vocabulary. 4 வந்துட்டு கிராமர். 5th வந்துட்டு ரீடிங். 6th வந்துட்டு ரைட்டிங். 7th ரீடிங். 8th ரைட்டிங். அதாவது உங்களுக்கு ரைட்டிங் நாலேஜ் இல்லைண்டா கூடி நீங்க வந்துட்டு டோட்டலி யூ வில் மிஸ் ஒன்லி 10 marks. 5 into 5, 5 plus 5, only you will lose 10 marks, but you can get more 30 marks clearly. Okay, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நார்மலா வந்துட்டு கிராமர், vocabulary, ரீடிங்ஸ் தெரியும்ன்றாலே உங்களால வந்துட்டு என்ன 30 marks வந்துட்டு எடுக்கக்கூடியதா இருக்கும். இதுல வந்துட்டு அவங்க டெஸ்ட் 1 வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு மிச்சம் ஈஸியா வைக்கிறாங்க பாருங்க. match the following notices with the places given below. அதாவது நோட்டீசஸ் கொஞ்சம் இருக்குதாம், அதை வந்துட்டு கீழே இருக்கிற பிளேசஸோட கம்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட் த லெட்டர் of the most suitable notice in the given box. Okay, அந்த லெட்டர் தான் கொடுக்க சொல்றாங்க. the first one is done for you. first one என்னன்னு சொன்னா, on a box full of glassware. glassware ண்டா கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாக்ஸ் பெட்டியாம். அதுக்கு வந்துட்டு நோட்டீஸ் என்ன கொடுப்பாங்க, முதலாவது வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னு சொல்லி ஆன்சர். இதுல வந்துட்டு எல்லாமே ஆன்சர் இருக்குது, ஏன் வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ஆன்சர் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி தான் வச்சுக்குது. ஆன்சர் எப்படி வந்தேன்னு சொல்லி சொல்றேன். ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒழுங்கா கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்து போடுறாங்க. என்னத்துக்காக, கிளாஸ் வேற வச்சிருந்ததால. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, at a building site. at a building site அங்கக்கல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு சோ ரெஃபரன்ஸ் ஒன்லி இருக்கு, டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் இருக்கு. எப்பவுமே பில்டிங் சைட்ல எல்லாம் வந்துட்டு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் போட மாட்டாங்க. எப்பயுமே வந்துட்டு வேற யுவர் ஷூஸ் போடுவாங்க. ஏன்டா ஷூஸ் எல்லாம் கம்பல்சரி சைட்ல போறேன்டா. சோ டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் வராது, ரிஃபரன்ஸ் ஒன்லிங்கிற சொல்லி அதுவும் வராது. இங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு நீங்க லைப்ரரியிலயோ இல்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான, அதாவது வாசிய சாலை மாதிரி இல்லாட்டி இப்படியான இடங்கள்ல மட்டும்தான் நீங்க ரிஃபரன்ஸ் ஒன்லிங்கிற நோட்டீஸை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ அதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ரிசர்வ் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ். இது வந்து நீங்க நார்மலா வந்துட்டு பஸ்ஸஸ்ல பாப்பீங்க, இல்லாட்டி ட்ரெயின்ஸ்ல பாப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேசஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டதோ இல்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் நீங்க இப்படி முக்கியமான ஒரு இடத்துல தான் பாப்பீங்க. ரிசர்வ் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ் பாப்பீங்க. கோஷன் மென் அட் ஒர்க். அதாவது கோஷன் சொல்றது நீங்க வார்னிங், லைக் அ வார்னிங். அதாவது மென் அட் ஒர்க்னு சொன்னா ஆண்கள் வந்துட்டு அவங்க வேலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு நோ பாத்திங் ரஃப் சி. அதாவது கடல் வந்துட்டு கொந்தளிப்பாரிக்கன்னு சொல்லுவாங்க தானே, அப்ப குளிக்க வேணாம், கடல் வந்துட்டு கொந்தளிப்பாரிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிக்கிறாங்க. ஓகே, அப்ப நீங்க எட்ட பில்டிங் சைட்னு சொல்லக்கலையே நம்ம யோசிக்கலாம். ஆப்ஷன் இ சூஸ் பண்ணலாம். ஏன், கோஷன் மென் அட் ஒர்க், அங்க வேலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க போவேணான்ற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ். ஓகே, என்ன நடக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், சப்போஸ் உங்களால அவங்களுக்கு நடக்கலாம், இல்லாட்டி அவங்களால உங்களுக்கு நடக்கலாம். சோ வார்னிங். ஒன் அ பீச், த தேர்ட் ஒன் ஒன் அ பீச். ஒன்ன பீச் அங்கக்குள்ளே லாஸ்ட் வந்து நீங்க பாத்துடலாம். ஏனண்டா அந்த கடல் வந்து கொந்தளிப்பாரிக்கன்னு சொல்லி ஒரு இது போட்டிக்கிறாங்க. சோ நோ பாத்திங் ரஃப் சி. அதால ஓகே, நம்ம அதை வந்துட்டு சூஸ் பண்ணிடலாம். நாலாவது பாத்தீங்கன்னா இன் பஸ் ஆப்ஷன் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிசர்வ் ஃபார் பிரெக்னன்ட் மதர்ஸ் என்று சொல்லியிருக்கேன். இல்லாட்டி வந்துட்டு உங்களோட மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தமிழ்லயே போட்டிப்பாங்க. கற்பிணி தாய்மார்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி நீங்க பஸ்ஸஸ்ல நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிருக்கும். சோ முன் சீட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. சோ அதுகளும் பஸ்ல நீங்க பார்க்க இயலும். எட் அ டெம்பிள் வந்துட்டு எப்பவும் வந்துட்டு நம்ம என்ன டெம்பிளா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், இல்லாட்டி பள்ளிவாசலா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சர்ச்சா இருக்கட்டும், புத்திசம், இப்ப வந்துட்டு எங்க போகணும்னு சொன்னாலும் என்ன நம்ம ஷூஸ் வந்துட்டு போட்டுட்டு போயிடலாம். they will not allow you to wear your shoes.
எப்பயும் வந்துட்டு ரிமூவ் பண்ணத்தான் சொல்லுவாங்க. சோ வந்துட்டு at a temple வந்துட்டு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். அடுத்த இல்ல the last one நான் சொன்னேன், இந்த லைப்ரரி மாதிரி ஏதாவது வாசிச்சால இல்லாட்டி ஏதாச்சும் முக்கியமா ஒரு சைலன்ஸான ஒரு பிளேசஸ்ல வந்துட்டு ரெஃபரன்ஸ் சொல்லிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கக்கூடியதை மோஸ்ட் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். சோ வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட விட 16, 17, 18 விட 19 ரொம்ப ஈஸியா இருக்குது. டெஸ்ட் 2 பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு அவங்க கன்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க, மிச்சம் ஈஸியா உங்களுக்கு நல்லா பார்த்தாலே விளங்கும். fill in the blanks in the following dialogue, use the words given in the box. ஓகே, இந்த பாக்ஸ்ல இருக்கிறத யூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க. write the one letter of the correct word in the space given. The first one is done for you. உங்களுக்கு முதல்ல செஞ்சு காட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ரஷ்மி அஜானிங்கிறவங்களுக்கு இடையிலான ஒரு கன்வர்சேஷன். wow, what a lovely photograph, is this your family அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அஜானி சொல்றாங்க, அதாவது ரொம்ப அழகான போட்டோ உண்டு, இது உங்களோட குடும்பமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அஜானி சொல்றாங்க, ஆமா, it was taken at my sisters அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க வெட்டிங். who do you அப்படின்னு சொல்லி, அதாவது அதுக்கு மட்டும் எஸ் it was taken at my sister's wedding ன்னு சொன்னா இது வந்துட்டு எங்கட அக்காட கல்யாணத்துல எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்ற மீனிங் தான் அவங்க சொல்றாங்க. who do you அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்பேஸ் வருது, is sitting next to me அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது அவங்கள பத்தி அவங்க கேக்குறாங்க. who do you ஆப்ஷன் இ who do you think is sitting next to me அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவங்களோட போட்டோவை பத்தி சொல்லிட்டு உடனே கேக்குறாங்க who do you think is sitting next to me. இங்கேயும் வந்துட்டு நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட் சென்ஸ், அதாவது சிம்பிள் வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ் உண்டு. இப்ப யூ திங்க், டூ யூ திங்க், யூ டோன்ட் யூ திங்க் அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் who do you think is sitting next to me. அதாவது ஆப்ஷன் என்ன வரப்போதான ஆன்சர் should be a subject. இங்க வந்துட்டு who ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க தானே, who ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினாலே ஆன்சர் வந்துட்டு அவங்க இந்த வசனத்துல வந்து ஒரு சப்ஜெக்டா தான் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? சோ வந்துட்டு அடுத்த வந்துட்டு நீங்க இங்க வந்துட்டு அவங்க ஆன்சர்ல கொடுப்பாங்க இட்ஸ் மஸ்ட் பி யுவர் அப்படின்னு சொல்லி ஏதோ வரப்போகுது, என்ன சிஸ்டர் வருது, அதுக்கு தான் நான் சொன்னேன் இட் ஷுட் பி அ சப்ஜெக்ட், the answer should be a subject. சோ வந்துட்டு இங்க ரஷ்மி சொல்றது இட்ஸ் மஸ்ட் பி யுவர் ட்வின் சிஸ்டர் வந்துரும். சோ இதை நான் ட்வின் சிஸ்டர் இங்க ஃபில் பண்ணின உடனே இங்க மேல திரும்ப போவேன். சோ வந்துட்டு who do you think is sitting next to me. ஓகே, என்னன்னு சொன்னா இங்க வந்துட்டு verb தான் வரணும். who do you ன்ற உடனே verb தான் வரணும். அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னாலும் ட்வின்ங்கிறது verb இல்ல, ஃப்ராக்ஸ்ங்கிறது verb இல்ல, டோல்ங்கிறது verb இல்ல, ஷர்ட்ங்கிறது verb இல்ல. சோ வந்துட்டு நீங்க வந்துட்டு திங்க்ங்கிற ஒரே ஒரு verb தான் இருக்குது. சோ who do you think is sitting next to me என்று போட்டுடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க வந்துட்டு it must be your twin sister ன்னு போட்டுட்டு அப்ப இது வந்துட்டு என்ன ஒரு இது வந்துட்டு என் சிஸ்டரா இருக்குமோ அப்படின்ட்டு அப்ப என்ன அது யோசிக்கிறாங்க. சோ வந்துட்டு நம்ம அப்படி மீனிங்லயும் இங்க திங்க்னு சொல்லி போடலாம். ஓகே, ரெண்டு விதமா நீங்க எடுக்கலாம். எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி அஜானி சொல்றாங்க. ரஷ்மி திரும்ப சொல்றாங்க two of you look the same, நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கீங்க. and you both are wearing அப்படின்னு சொல்லி ஏதோ வந்துட்டு அவங்க போட்டிக்கிறாங்க, ட்ரெஸ் உண்டு அவங்க வேர் பண்ணிக்காங்க. சோ வேரிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கலையே நம்ம என்ன நார்மலா சொல்லலாம். இப்ப லேடிஸ் தானே, சோ நம்ம ஷர்ட் சொல்ல மாட்டோம் என்ன. சோ ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஆன் யூ அப்படி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் த பாய் வேரிங் த ரெட் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆணை பத்தி கதைக்கிறாங்க, அவர் வேர் பண்ணிக்கிறத பத்தி கதைக்கிறாங்க. சோ வந்துட்டு ரெட் அண்ட் உடனே வந்துட்டு ஷர்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஷர்ட் யுவர் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திரும்ப வந்துட்டு எப்படி கேக்குறாங்கன்னா இஸ் த பாய் வேரிங் த ரெட் ஷர்ட் யுவர் எல்டர் பிரதர், அந்த ரெட் ஷர்ட் போட்டிக்கிறது உங்களோட மூத்த அண்ணனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே அஜானி சொல்லுவாங்க இல்ல அப்படி இல்ல, he is the youngest, அவர் எனக்கு இளமையானவர், but he is very tall. the last answer என்ன, he is very tall, ஆனா அவர் ரொம்ப உயரம் என்னோட அப்படின்னு ஏதோ சம்திங் என்ன விடன்னு சொல்லல, அவர் ரொம்ப உயரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரஷ்மி சொல்றாங்க your father and mother still look very young don't they, அவங்களோட அம்மா அப்பா பாக்குறதுக்கு அப்படியே யங்கா இருக்காங்களா அப்படி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அஜானி சொல்றா of course, ஏன் இல்ல, thank you for the compliment, நன்றி, அதாவது அவங்க வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்கு சொல்றாங்க. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு டெஸ்ட் 2 எடுத்துக்கிறாங்க லாஸ்ட் டைம். டெஸ்ட் 3 பாத்தீங்கன்னு சொன்னா study the picture given below, fill in the blanks in the paragraph using the words given in the box, write the letter of the correct word in the blank, the first one is done for you. இதுவும் லாஸ்ட் இயர் அதாவது 18ல வந்த மாதிரியே क्वेश्चन தந்திக்கிறாங்க, பிக்சரை தந்திக்கிறாங்க, பக்கத்துல வந்துட்டு வேர்ட்ஸ் தந்திக்கிறாங்க, அதை ஃபில் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதுல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா this picture shows சத்துரஸ் ரூம், அதாவது சத்துரங்கிற ஒரு ரூம் தான் அந்த படம் காட்டுதான். ஹிஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு
the answer வந்துட்டு அவங்க கொடுத்திருக்காங்க friend. His friend Isuru is sitting near him on his அப்படின்னு சொல்லி அவ என்னத்துல ரெண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ அவர ஃப்ரெண்ட் வந்துட்டு இசுரு வந்துட்டு அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். ஆனா ஹிஸ் வருது தானே, ஹிஸ்ன்னு சொல்லி அங்க ப்ரொனவுன் யூஸ் பண்ணப்படுது. அவருடைய, அதாவது சதுரையின் உடைய அப்படின்னு கேட்கலாம். அவங்க ரெண்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெட் என்ன. சோ ஹிஸ் பெட் தேர் இஸ் சோ பெட் ஆன்சரா வருது. சோ அடுத்தது வந்துட்டு தேர் இஸ் அப்படின்னு வந்த உடனே தேர் இஸ் அப்படின்னு வருது. நம்மளுக்கு என்னன்னு தெரியா, வித் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப ஸ்பேஸ் வருது, இன் த ரூம். ஓகே, தேர் இஸ் இப்ப ஆன்சர் வந்துட்டு should be table. there is a table with 3 என்ன வச்சிருக்காங்க, drawers. அங்க வந்துட்டு there is a tree with 3 drawers. அங்க எண்ணி பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல வழங்கும் உங்களுக்கு. இந்த ரூம், அவங்களோட ரூம்ல இருக்கிற மேசையில வந்துட்டு 3 drawers இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு சொல்றாங்க a pile of, அதாவது pile of ன்னு சொல்றது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பெட்ட, ஏற்கனவே சொன்ன மாதிரி லொட்ஸ்அப்ங்கிற மாதிரி pile of ன்னு சொல்லி புக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. pile of ன்னு சொன்ன உடனே வந்துட்டு நீங்க யோசிக்கலாம் வந்துட்டு புக்ஸ், lots of ன்னு சொல்லலாம், இல்லாட்டி pile of books. and the answer வந்துட்டு lamp he uses to study can also be seen here. அவர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற புக்ஸும் லேம்பும் வந்துட்டு இந்த படத்துல பார்க்கலாம்னு ஈஸியா சொல்றாங்க. சோ அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்துட்டு தேன்னு சொல்லிட்டு the curtains of the window are partly open. இந்த ரெண்டு வந்துட்டு ஓபன் பண்ணிக்கன்னு சொல்றாங்க, partly வந்துட்டு ஓபன் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு நீங்க curtainங்கறத ஈஸியாவே சூஸ் பண்ணலாம். சோ அடுத்தது வந்துட்டு in the அப்படின்னு சொல்லிட்டு in the cupboard he has hung a shirt and 2 pairs of, அங்கல வந்துட்டு trousers. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த cupboard வந்துட்டு in the cupboard he has hung a shirt and 2 pairs of trousers. அதோட வந்து நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணலாம். there is a cap and umbrella on the hangers fixed to the wall. okay, there is a cap and an umbrella on the hangers fixed to the wall. there are 2 pairs of shoes on the shoe rack. one is white and the other is black. Chatura keeps his room neat and tidy அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்குது.